Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சட்டப்பேரவை வளாகத்தில் பாஜக எம்எல்ஏ போஜராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். காட்சிகளை பார்க்கலாம். அது போன்று வருகின்ற காலங்களிலே, அதாவது மத்திய அரசுடன் மோதல் போக்கு என்பது தேவையற்ற நிலையில் நாங்கள் செய்ய மாட்டோம். ஒரு இணக்கமான நிலையை நாம் பெற்று தமிழகத்தின் வளர்ச்சியிலே நாம் ஈடுபடுவோம் என்பதை மிகச் சிறப்பாக சொன்னார்கள். அதை நாங்கள் முழு மனதுடன் வரவேற்கின்றோம். அடுத்ததாக, கோயில் வருமானங்களை இன்றைய அரசு வருகின்ற காலங்களிலே இதுவரை இருந்தது போல் அல்லாமல் கோயிலின் நலன் கருதி அந்த கோயிலுக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்ற முடிவினை அவர்கள் மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்தார்கள். கோயிலுக்கும் கோயிலை அந்த சார்ந்த பகுதிக்கும் வேண்டிய அடிப்படை வசதிகளை எல்லாம் செய்வதற்கு அந்த நிதியை பயன்படுத்துவோம் அன்றி, கடந்த காலத்திலே ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். பழனியிலே கிடைக்கின்ற கோயில் பணத்தை நான் சார்ந்த ஊட்டியிலே விடுதி கட்டுவதற்கெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு முடிவினை, ஆனால் அது நிறைவேற்றப்படவில்லை. அந்த திட்டங்கள் எல்லாம் தீட்டப்பட்டதாக நான் அறிகின்றேன். அது போன்று சம்பந்தம் இல்லாமல் இப்பொழுது குன்னூரிலே ஒரு கோயில் பணத்தை எடுத்து மல்டி பார்க்கிங் சிஸ்டம், மல்டி பார்க்கிங் நீலகிரிக்கு அவசியம் தேவை, அது இல்லை என்று சொல்லலை. அதுக்கு வேற திட்டங்கள் எல்லாம் இருக்குது. அதனால கோயில் பணத்தை தான் எடுத்து செய்யணுன்றத அவசியம் இல்லை. அதில் ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். இந்த 2-3 விஷயங்களை நான் இன்றைய அரசை இந்த முடிவெடுத்ததற்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்வர் சொல்றாரு, ₹1 கூட நாங்கள் பணத்தை எடுக்க மாட்டோம். இதுக்கு முன்பாக அரசு பணத்தை எடுத்தவங்க, மக்கள் பணத்தை எடுத்தவங்களே நாங்கள் விட மாட்டோம். இல்லை, நாங்கள் அந்த பாலிசி டிசிஷன் மட்டும் தான் நான் சொல்கிறேன். அந்த பாலிசி டிசிஷன் இது வரைக்கும் இருந்ததுக்கு இப்போ தேர் இஸ் எ ஷிஃப்ட் இந்த பாலிசி டிசிஷன். இப்போ அந்த கோயில் பணத்தை கோயிலுக்கும் கோயில் சார்ந்த, நாளைக்கு அந்த பகுதியிலே ஒரு அடிப்படை வசதி வேணும், அந்த பகுதியிலே இருக்கிற ஒரு பள்ளிக்கு வேணும், அந்த மாதிரி அந்த பகுதிக்கு பயன்படுத்தணுமே தவிர வேறு அந்த கல்யாணம் பண்ணணும், கல்யாண மண்டபம் கட்டணும், அது மாதிரி என்க்ரோச் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் எடுக்கணும். கோயிலுக்கு சொத்து கோயில் சம்பந்தப்பட்டது தான் பயன்படுத்த வேண்டும். அது தனியாருக்கு என்க்ரோச்மெண்ட் எல்லாம் பண்ணதெல்லாம் கண்ணை மூடிட்டு இருக்கக்கூடாது. அதன் மேலே நடவடிக்கைகளான எடுக்கணுன்றது தான் என்னுடைய. அது நான் அதுக்காக தான் ஃபைட் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி கூட அந்த நமது சபாநாயகரிடம் கொடுத்துருக்கிறேன். ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி, நீலகிரியில் எல்லாமே பார்க்கிங் ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. சுற்றுலா பயணிகளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே இருக்கிற லோக்கலுக்கும் கஷ்டமாக இருக்குது. அதுக்கு வேறு திட்டங்கள் இருக்குது. அந்த திட்டங்கள் நமக்கு ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம் எல்லாம் இருக்குது. மத்திய அரசுடன் போராடி அதெல்லாம் வாங்கி நம்ம திட்டங்கள், நிறைய திட்டங்கள் இருக்குது. அதனால் கோயில் பணத்துக்காக இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கோயிலுடைய அடிப்படை அந்த எதற்காக கோயில் உருவாக்கப்பட்டது, ராஜா காலத்திலிருந்து எதற்காக உருவாக்கப்பட்டது என்பதை அவர்கள் மறந்து அந்த பணத்தை எந்த வகையில் கோயிலுக்கு சம்பந்தப்பட்டதான் செய்யணுன்றது தான் எங்களுடைய. இல்லை, மல்டி அது பண்ணுறதுனால தான் அந்த கோயில் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது எப்போ வர்றது, அது அடிப்படை நோக்கம் நீங்கள் பார்க்கணும். அடிப்படை நோக்கத்தை பார்க்கணும். எதனால அதில் வரவு வர்றதோ அப்படின்றதோ அது 2வது பட்சம். கோயில் பணத்தை கோயில் சம்பந்தப்பட்ட நிர்வாகத்துக்கு தான் பயன்படுத்த வேண்டும். அதற்கு அதிகமாக பணம் இருந்தால் அந்த பகுதியிலே சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்க்கு, அதுவும் அந்த பகுதியை சார்ந்த மக்களுக்காக செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டும். ஓகே, தேங்க்யூ.